வெல்கம் டு பிளேயிங் வித் ஜோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்கிட்ட இப்போ 2 புது வெப்பன் இருக்கு. என்னன்னா அதோ டெத் ஷாட் 6 இருக்கு. நான் வந்து இந்த ஈவெண்ட் வந்துச்சுல அதில் வாங்கினேன் காய்ஸ். எனக்கு வந்து 4th ரோல்லே வந்து எனக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு ஆச்சரியமாக இருக்குல்ல. அது ரீசன். அதுக்கப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் 12 வாங்கியிருக்காங்க புதுசாக. இப்போ அதெல்லாம் வச்சு நம்ம டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ பேட்டில்குள்ளே போகலாம். கண்ட்ரோல் பாயிண்ட்ல போகணும். இப்போ பேட்டில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் யாரும் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் 20 செகண்ட் ஆயிடுச்சு, இன்னும் போனேன். போயிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா சீரியஸ் தான். நான் வந்து டெத் ஷாட் முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கேன். நல்லா தான் இருக்குது. எதுக்கு வந்து யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ லெஜெண்டரி மேக்கு ஆப்போனெட்டில் வந்து லெஜெண்டரியாக மேக் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம டேஷ் ஷாட்லாம் டெத் ஷாட்லாம் எடுத்துகிட்டு போனால் நம்ம இதாகிடும், செத்தையாக போயிடும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க போ. வந்துட்டான் இது அடி பாண்டி ஒருத்தவங்க அங்கே ஏன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. அடிக்க ஆரம்பிக்கிறானுங்களே. இருங்கடா ரீலோட் ஆகட்டும். ஒரே ஒரு புல்லத்தை மட்டும் வச்சு அடிக்கும். ரீலோட் போட்டு விட்டுருவோம். அங்க ஒருத்தன் இருக்கான். இரு தம்பி வரேன். போயிட்டானே அந்த பக்கம். டேய் வாடா, ஒளியாதடா வாடா. டூ லாலா அப்படின்ற ஒருத்தவன். அவன் வந்து பேரியர் இது ஸ்டாக் இது ஒரே அடியில சாவடிச்சிட்டேன். அங்கே ஒருத்தவன் வரான். இப்போ அங்கே ஒருத்தவங்க வரானா, நான் இம்ப்ளான்ட் போட்டு வச்சிருக்கேன். அதனால தான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய ரேஞ்ச் காட்டுது. என்னன்னா நிறைய ரேஞ்ச் உங்களுக்கு வந்து 120 ரேஞ்ச் தான் காட்டுது. எனக்கு 130 ரேஞ்சு காட்டுது. கம்ப்யூட்டர்லேயே காட்டுது. ரீலோட் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ளஸ் ரீலோடு டைமும் வச்சுருக்கேன் நான். இது வேறு வந்து பஃப் ஆகிடுச்சு. இது ஸ்டேஜ் 2 அப்போ வந்து ரீபேலன்ஸ் அப்போ வந்து பஃப் ஆகிடுச்சு. 10% மோர் டேமேஜ். காப்பாற்றுங்க. செத்துட்டான் ஜோ, செத்துட்டான். ஹில் ஷாட் தான். நானும் ரெவாக்கர் எடுக்கிறேன். இப்போ ரெவாக்கருக்கு வந்து முன்னாடி வந்து நர்ஃப் போட்டுட்டாங்க. இப்பயும் வந்து இந்த ரீபேலன்ஸ்லேயும் நர்ஃப் விட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெவாக்கர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து பேட்டில் இருந்தாலும் வந்து ரெவாக்கர் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனு. அதனால தான் திரும்பியும் வந்து இது பேர் என்னது நர்ஃப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து மற்ற க்ளோஸ் குவார்ட்டர் வெப்பன்ஸுக்கு வந்து நம்ம நிறையா வந்து வாங்கணும் அப்படின்ட்டு வந்து தான் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. பஃபெல்லாம் கொடுக்கல, அவ்வளோதான் முடிஞ்சது கதை, நம்மளோட கதை. ஆப்போனன்ட் டீம் வந்து ரெவாக்கர்லாம் எடுத்து வந்தாங்க. நானும் ரெவாக்கர் தான் வச்சுருக்கேன். ரெவாக்கர் 8 ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா இப்போ இதோடைய பவர் எவ்வளோ வந்து பவராக இருந்துச்சுட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது பேரகான் வச்சு ஃபீனிக்ஸ் 12 வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து புதுசாக வந்து இது வந்திருக்கு. பேர் என்னது இது
ஐயோ அது பேர் வேறு மறந்துட்டேன், இருங்க காட்டுறேன். இதோ ஸ்கார்பியஸ் இந்த ஈவெண்ட் வந்துருக்குது. ஆனால் என்னால் வாங்க முடியாது. இது என்றைக்குமே அவங்க டேஷ் ஷாட் தான் டெத்து ஷாட் தான் வாங்கிட்டேன். இது வந்து எனக்கு டேஷ் ஷாட்டுக்கு அப்படின்னு தோணுது, எனக்கு வாயில் வருது. ஆனால் எதுக்குன்னு தெரியல. சரி இப்போ திரும்பி ஒரு பேட்டில் போடுங்க. இப்போ வந்து வேற கான வச்சு ஃபீனிக்ஸ் ஸ்டாக் அதான் வந்து 12 வந்து டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் டெஸ்ட்டே பண்ணி பார்க்கல. வந்து டேஷ் ஷாட் டெத்து ஷாட் வேணால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து டேஷ் ஷாட்டை வந்து டெஸ்ட்டே பண்ணி பார்த்ததே கிடையாது. அதனால் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓ இந்த மேப் நல்ல மேப். ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. வேற கான எடுத்துருவோம். இது வந்து ஒரு நோமேடு இருக்கான். நோமேடு அவன் வந்து பாட்டாயில் உண்மையான வந்து பிளேயரான்னு தெரியல. 16 இல்லை 12 தெரியல. அது ஒருத்தன் பாண்டு கண்ணு ஆஹா டார்கெட் பண்ணுறாங்கன்னு அவனும். ஐயோ ஐயோ செத்துறாத இப்பே செத்துறக்கூடாதுடா தம்பி. ஆஹா இங்கே ஒருத்தன் இருக்கா. ஐயோ அட்டாக் பண்ணுங்கடா. அப்பாடி நோமேட் சாவடிச்சிட்டான். அங்கே ஒருத்தவங்க இருக்கான். அவன் வந்து அவனுடைய எபிலிட்டி போனதுக்கப்புறமே அடிக்கணுமே. ஏன்னா வந்து அவனுடைய எபிலிட்டி போகலைன்னா அவன் திரும்பி ரீச் பண்ண வந்துடுவான். அவன் எபிலிட்டி போயிடுச்சு. சாவு. அதான் ரிடீமர் போகிறான். போயிட்டு வந்து டிபியில் வந்து பிடிக்கிறான். அவங்க வந்து அந்த ஷேடோ இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? சவுண்டு போகிற சவுண்டு. என்ன வந்து டெத் வாக்கர் திரும்பியுமா வந்துட்டா? நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சாவடிச்சிட்டாங்க நம்ம டீம்மேட்டு. என்ன எவனுமே வந்து கிட்டே வர மாட்டேங்கிறானுங்க. சே பாதி இடத்துலாம் போயிருக்குது. அவன் வந்து என்ன இது வச்சிருக்காங்க, என்னத்த வச்சிருக்கான்னு தெரியல. இங்கே ஒருத்தன் வரான். ஆஹா அட்டாக் பண்ண அட்டாக். இது பேர் என்னது மினிகண்ணா. அதுக்குள்ள அவனும் செத்துட்டான். சூப்பரா. அட பாயுங்களா. ஐயோ சாவடிச்சிட்டானுங்க. ஜேனல் பேர் என்னது. இதுதான் வந்து ரொம்ப நல்லா டேமேஜ் தருது. அது அவன் வந்து அவனோட எபிலிட்டி ரொம்ப நல்லா டேமேஜ் தரதுனால நம்ம கேரக்டராக தான் போகணுங்க. சாவடிச்சாச்சு. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச், அதனாலயே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அந்த பீக்கணும். ஐயோ வந்துட்டான். இங்கே ஒருத்தன். சே இது ஃபுல் ஸ்டார் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். யாரா இது? சரி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஏரிஸ் எடுப்போம். ஏரிஸ் வந்து நல்ல வெப்பன் வச்சுருக்குது. இந்த மாதிரி ஸ்னைப் கூட நீங்கள் பண்ணலாம், நல்லா இருக்கும். என்ன ஸ்னைப் பண்ணுறாங்க வச்சுக்கிட்டு பாருங்களா. ப்ளீஸ் பண்ணுறேன் வச்சிடுறேன்டா. என்ன அடிக்க உள்ள அவனே கிள்ளிட்டு என்ன இதை வச்சு ஒரு கிள்ளி கூட எடுக்க முடியாது போல. அந்த ஒரு கிள்ளி மட்டும் தந்துருங்கடா. அப்படி ஸ்ட்ரைக் ராக்கெட்டை வச்சு ஒருத்தன் அடிக்கிறேன் நான். அந்த கிளி எனக்கு ஐயோ ஷீல்டு போடு. அப்பாடி அவன் தானே அந்த. ஆமாம் இவன் கிடையாது அவன். அந்த அவன் வந்து பேர் என்னது ஸ்கார்பியஸ் வச்சிருக்கான். அவனுடைய எபிலிட்டியை பார்த்தாலே தெரியுது. ஆஹா இது இப்போ சீக்கிரம் வந்து நம்மளுடைய கில் எடுத்துட்டான். தோதா இருக்கான். இன்னும் ஒரே அடி எவனும் அடிக்காதுங்களா. சீக்கிரம் போகிறான், அடிச்சிடுவான் போல. அவன் அடிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒருத்தன். ஐயோ சீக்கிரத்துக்கு வந்து ரீலோடு போட்டு விட்டான். சீக்கிரம் அடிச்சிட்டான். சரி இப்போ நம்ம போவோம். 98, 99, 100 நம்ம தான் திரும்பியும் வீணாயிட்டோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான். எனக்கு வந்து அந்த எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த பேர் என்னது டெய்லி ரிவார்டு இருக்குல்ல, அதில் வந்து லாஸ்ட்டு முடிச்சா வந்து மெக்க இல்லைன்னா ஒரு ஃப்ரீ வெப்பன் தராங்க. என்னுடைய ஆல்ட் அக்கௌண்ட் இன்னொரு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு ஒரு லெஜெண்டரி வெப்பன் பார்ட்டிக்கல் பீம் அது வந்து ஃபுல்லாக முடிச்சா தராங்களா. இதில் வந்து சீட்டா மெக்கு தராங்களா எனக்கு. ஆனால் அது எனக்கு வேணாம். எனக்கு இப்போ ஒராயம் தான் எனக்கு தேவை. அது எபிலிட்டி யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் என் பேர் என்னது டேஷ் ஷாட்டை வச்சு டெத்து ஷாட்டை வச்சு அடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம திரும்பி வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது முடிக்க போகிறேன் போல், வீக்லி முடிக்க போகிறேன் போல். இன்னும் வந்து 3 டெய்லியை முடிச்சா நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. வெப்பன் செஸ்ட் அதை முடிச்சிடலாம். இதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனால் வாங்க முடியாது. ஸோ நான் எதை சொல்கிறேன்னா இந்த நெக்ஸ்ட்லாம் வந்து இது கொடுத்தாங்களே அதை சொல்கிறேன். காசுக்காக விட்றாங்க, அதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ளான் பண்ணிக்கலாம். இப்போ 8 வரைக்கும் 9 10 இப்போ 120 ப்ளூ பிரிண்ட் அது பே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது காட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு 7 நாள், அதாவது ஒரு வீக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சீட்டா மேக் கிடச்சிடும். என்கிட்ட இப்போ ரெவாக்கு 6 வேறு இருக்குது. அது இது போட்டுருக்க போகிறேன் நான். இப்போ வந்து நம்ம 120 ப்ளூ பிரிண்ட் வந்து முடிச்சிடலாம். சீக்கிரமாக முடியும். எவ்வளோ கிடச்சிருக்கு? முடிஞ்சிருச்சு கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு இதை முடிச்சா போதும். அது ஒரு யூஸ் 200 கிரெடிட்ஸ் 2000 கிரெடிட்ஸா அந்த இங்கே முடிச்சிடலாம். 3000 ஒன்று இருக்குது. இது முடிச்சிடலாம். RPG2 எல்லாம் எவன் இது யூஸ் பண்ணுவோம்? பேட்டரி மட்டும் ஆனால் இது எடுத்துகிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். நம்ம தான் வின்னு. ஓகே, இப்போ வந்து இது எடுத்துடலாம். இப்போ வீக்லியில் வேறு கம்ப்ளீட்டாக இருக்குது, இது எடுத்துடலாம். அப்புறம் டோட்டலாக இப்போ 300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வந்து 714 பீஸ் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு ரோல் பண்ணால் எனக்கு வந்து ஏகாயின்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். இது ப்ளே கால் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் பீஸ் வாங்கி ரோல் பண்ணி ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.